வணக்கம் மக்களே, நான் தான் அஷ்டே பேசுகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி என்னென்னா BTS_Army_தமிழ்நாடு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது வழியாக போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜேன், திகில் பாண்டி, ஜேஹோ, சூனாபானா, வி, அல்லட்டார்முகம், ஜிவேன், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்க். என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது மாப்பிள. ஏய், இது பார்க்கவே பக்காவா இருக்குல்ல மச்சான். சரி சரி செய்டா, நீ செய்டா. இன்னும் 1 மணி நேரம் பாக்கி இருக்க. டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? இந்த இடமே சரியில்லடா, ஒரு தடுத்துரம் பிடிச்சிருக்குது. இன்னும் எந்த வேலையும் முடிக்கல, இப்பதான் இதை செஞ்சு முடிக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா என்ன திட்டுற மாதிரி இருக்கே. அதுவும் பேச்சு வாக்குல வந்துருச்சு, கண்டுக்காத விடு. யாரோட போர்ப்பா இது? உங்களது ஷெஃப். சாரி, என்ன சமைக்கலையா நீங்க? ரெடியா மரிக்காத நோந்து போட்டுட்டீங்கனே. ஐயா, எங்கயா அந்த போர்க்கு இருக்கு, கொஞ்சம் காட்டுங்கயா. எந்த பக்கம்யா? இருக்கு பாரு. சுகா உண்மையிலே சூப்பரா சமைக்கிறானா? ஜக்கே ஸ்டேக் ஆறுனதுக்கு அப்புறம் ரெடி ஆயிரும். சரியா? என்கிட்ட சொல்லவே ஆரம்பிச்சுட்டேன், நெஞ்சு படம் படக்குது இல்ல. நான் என்னோட அண்ணன் கிட்ட சமைக்க கத்துக்கிட்டேன். ஓ அண்ணன் கிட்டயா? ஓ சமையல் பண்றியே? ஏய் இந்த திண்டு பாரு. எல்லாரும் விட பார்க்க வேண்டியதா இருக்கு. போடலே போடா. சுகா கலக்கிட்ட. நல்லா பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. என்ன இங்க ஊத்தறமாங்க? ஆமா கொஞ்சமா ஊத்தணும். சரியா? அப்புறம் இந்த மாதிரி அப்படியே பண்ணு. நான் டிவில பார்த்தேன். நீ இப்ப ஜாலியா நிக்கிற. ஜேகே எங்க இருக்க? எங்கயோ இருக்கேன். ஜேகே இருக்கியா? இருக்கேன். ஜேகே என்னடா எங்கடா போற? எனக்கு கூட பேச விருப்பம் இல்ல. எங்களுக்கு ஆள் மாத்தி விடுங்க முடியல. நான் சொல்ல வேண்டியது நீ சொல்ற பாத்தியா? போடா போய் காய்கறி எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வரலனா அதுக்கு அப்புறம் எம்பர் ஜின் இல்ல நன்னு கொன்றுவ பாத்து. ஏன் கேரக எங்க வந்து நிக்க வச்சிட்டான் பாரு. ச்சே முடிச்சிட்டீங்களா? பெல் அடிச்சிரு வாடா. முடிச்சிட்டேன்டா, நீ அடிச்சிரு. பெல் எங்க இருக்கு? அங்க இருக்கு பாருடா, அடிச்சிரு. நாங்க முடிச்சிட்டோம், எடுத்துக்கோங்க. போதும், டைம் ஆச்சு. எவ்வளவு நேரம் தான் இதை அடுப்புல வச்சிருக்கிறது? கழிச்சட எவ்வளவு நேரம் தான் நானும் பாக்குறது, வேகவே மாட்டேங்குது. அறவேக்காடா இருந்தாலும் பரவாயில்ல, திண்டு பிடிச்சாக்கட்டும். 10 ரூபாய்க்கு மேகி பேக்கெட் வாங்கி செஞ்சோமான்னு இல்லாம ஒருக்கே தேசி அதை செய்யிட்டு அங்க பெரிய பிளேட்லாம் இல்லையா? தம்மா துண்டுக்கு உன் சைஸுக்கு தர. நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் ஹைட்டை பத்தி பேசிட்டு உனக்கு தர முடியாது போ. அவன் நாசமா போக. நன்றிங்க. சின்ன பாஸ்தா செய்றேன் அப்படியே ஓடிட்டான். யாரோட அலாரம் இது? அது என்னதுங்க? அது என்னடா சொல்றல? அப்புறம் என்ன அதுக்கு அலாரம்? இந்த கறி வறுத்துட்டேன், இதுக்கு பக்கத்துல வச்சிரலாமா? கறியடா, அதுக்குள்ள தின்னுட்டியா? நீ தின்னு போற, சூப்பரா இருக்குது. ஆண்டவா, எல்லாத்தையும் மொத ஆளா தின்றானே. இது பாஸ்டாக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா இவ்ளோ வச்சிட்டு போயிருக்க? டேய் உன்னெல்லாம் எட்டியும் வச்சிட்டு முடியலடா. தள்ளி நான் அதை பாத்துக்கிறேன். இதையாச்சும் பிடித்தல. இதுல தானே பொண்ணு போட்டா? போடு. ஆஹா அழகா இருக்கே. பெல் எங்க இருக்கு? இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இருக்குற மிஸ் பத்தாதுன்னு. ஐயோ எனக்கு வெட்றதுக்கே வராதே, என்ன பண்றது? ஜீவன்டே நீங்க மட்டும் தான் வச்சா இருக்கீங்க. இது நாங்க தான் பாக்கியா? ஆண்டவா, டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி இருக்கே? நல்லா இருக்கு. இந்த கறி வராது. போய் பெல் அடிச்சிரு போ. நடந்து போகாத, ஓடி போ. இங்க பாதே இல்லடா. முடிச்சிட்டோம். சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஜாலியா இருந்துச்சுல. இருந்துச்சு. சொல்றா.
ஆமா இருந்துச்சு. டைம் லிமிட் மட்டும் இல்லனா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் நீங்க சொல்றத கேட்கல, என்ன பண்றது? சரி, உங்க சாப்பாடோட பேர் சொல்லுங்க. ஐயா என்ன பண்ணனும் புரியல, என்ன பேர் வைக்கலாம்? ஆரம்பத்துக்கு பேர் சொல்லிட்டு வா. எங்களோட சாப்பாடு பேரு ஆரம் சொல்றா. எங்க சாப்பாடு பேரு மின்சுக. அவனோட உயிரே அந்த சாப்பாடுல இருக்கு. அந்த அளவுக்கு ஏன் பேர் அப்பான்னு பார்த்தா செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம பேர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா பேர் மீன், இதுக்கு பேர் ஷூ, இதுக்கு பேர் கா. ஆமா யோகி ரொம்ப உசுர கொடுத்து சமைச்சிருக்காரு சாப்பாடு. சூப்பரா சூடா அற்புதமா இருக்குங்க, சுவையா இருக்கும். ஆமா பக்கத்து சாப்பாடுலாம் ஆறி போச்சு. ஆமா அங்க சாப்பாடுலாம் கல் மாதிரி இருக்கும். சரி அடுத்து 1995ல நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்த ஒரு பேர் தான் இது. அதாவது என்னன்னா இது 95ஓட ஈஸி ஸ்டேக். இந்த காஞ்சு போன போர்க்க சேர்த்துக்கு தான் உங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிதானே? ஆமா நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்க இப்பதான் முத தடவை ஒரு சமையலுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இது ஒரு போர்க்னால நாங்க பாஸ்தாவை கொஞ்சம் ஸ்பைசியா செய்யணும்னு நினைச்சோம். அதான் செட் ஆகும் உங்களுக்கே தெரியும். அதனால நாங்க அப்படி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்பைசியா செஞ்சிருக்கோம். பார்க்கவே அழகா இருக்கிற இந்த டெக்கரேஷனை பண்ணது நம்மட்டே. அவ்வளவுதான், மிச்சத்தை சாப்பிட்டு சொல்லுங்க. ஓகே சூப்பரா இருந்தது உங்களோட கல்லுக்கறி. அடுத்த டீம் இதோட பேர் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சொல்ல போறியா அடி வாங்குறியா? சரி ரைட். இதோட ஸ்மெல் பக்காவா இருக்கு. ஆஹா தப்படிக்குதே 8 ஊருக்கு பறக்குது. இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப டேஸ்ட் நீ மூந்து பாரு. இதோட ஸ்மெல் நல்லா இருக்கும்டா. டேஸ்ட் சொல்றா. இதோட ஸ்மெல் நல்லா இருக்கும் சொல்றாங்கடா. விடுடா. இதுக்கு தனி பேர் இருக்கு. அதென்னது? ஓடும் பாஸ்தாவிற்கு மேல் பறக்கும் மாடு. என்னது? ஓடும் பாஸ்தாவிற்கு மேல் பறக்கும் மாடு. ஓடும் பாஸ்தாவிற்கு மேல் பறக்கும் மாடு. சூப்பர் பேர்லடா, பக்கா இருக்கு. இந்த பேருக்கு அர்த்தம் நீங்க சரியாவே சாப்பாடு கலக்கல அப்படிதானே? மாடு மேல பறக்குது, பாஸ்தா கீழே ஓடுது, எது ஒண்ணா சேர்ந்து கலக்கல. நீ எதன ஓலறிட்டு கட? அசிங்கப்பட்ட ஓட்டக்காரன். சரி நான் அது அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஏன்னா அது க்ரீம் பாஸ்தா அப்படிதானே? என்ன க்ரீமே போடலையா? டேஸ்ட்ல போதும் செஃப், டேஸ்ட் பண்ணுங்க. ஐயோ பதட்டமா இருக்கே. யார் செஃப் முதல்ல பண்ண போறீங்க? நான் ஆர்டராவே பண்றேன். ஓகே. என்ன செஃப் ஊட்டி விடணுமா? இல்ல நானே வட்டிக்கிறேன். பார்த்து மார்க்க போடுங்கயா. இந்நேரம் ஆறி போயிருக்கும். செஃப்க்கெல்லாம் தெரியும். நமக்கு தான் யாரை சமைச்சது? நான் தாங்க பண்ணேன். கரெக்டா வேக வச்சிருக்கேன் நான். பக்கா பண்ணிருக்க நீ. பக்கா பண்ணிருக்கானா? எங்க அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தான். எனக்கு பதட்டமா இருக்கு. நல்லா இருக்கா? சுகா சூப்பரா சமைப்பான். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. இவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே வந்து சமைச்சான். இவன் பெரிய ஆளு. சாக்கோட சாக்க என்னைய விட்டுட்டீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டேடா. நான் அவள படுக்க சொல்லுங்க. இது காஞ்சு போச்சு இருந்தாலும் நல்லா இருக்கு. அப்படியே? அப்படி என்ன சமைச்சு கொடுத்தாலாமா? கூட நம்மள சாப்பிட்டு பாப்போம். வாழ்த்துக்க. என்னடா சமைச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு வாய் தாங்க. எனக்கு தர முடியாது. எங்க சாப்பாடு போடா. நமக்கு தர மாட்டானா? போய் கேட்டு பாப்போமா? நான் எந்த பிரெட் சாப்பிடட்டும்? நீங்க வந்து வேணும்னா இத சாப்பிடுங்க. இது நல்லா இருக்கும். மத்ததெல்லாம் நல்லா இருக்கு. நான் ஓடிறேன். சாப்பிடு. ஜேகே இங்க வா. உங்க சாப்பாடு தான் செஃப் பாக்குறாரு. ஜேகே அவங்க ஸ்டேக் பக்காவா இருக்கு. அவங்க வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு நல்லா நல்லா பண்ணுது. ஓவர் குக் ஆன மாதிரி இருக்கே. மீடியம் மாதிரி குக் பண்ணிருக்கீங்க. ஆமா செஃப் மீடியம் மாதிரி குக் பண்ணிருக்கேன். இவ்ளோ போய் வரண்டா. சாரி செஃப் லைட்டா அது தீஞ்சு போச்சு. சாரி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சும்மா சொல்றா. சாப்பிட்டா இருக்கு. சூப்பரா. ஆனா உப்பு கொஞ்சம் கரெக்ட்டா போட்டுக்கலாம். என்ன சொல்லாதீங்க, ஜின்னதா உப்பு போட்டா. வேற என்ன கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவனுக்கு மார்க் போட்டா எனக்கு பதட்டமா இருக்கு. நல்லா இருக்கு. இவர் எல்லாருக்குமே தான் சொல்லுவார் போல. இது புது டேஸ்டா இருக்கு. புது டேஸ்டா? பொதுவா இது வந்து ஸ்மோக்டு போக் அப்படி சொல்லுவாங்க. இல்லனா நீங்க பீஃப் போடுறதுனால இது புது கரும்புடற மாதிரி இருக்கு. இதோட டேஸ்ட் நல்லா இருக்குது புதுசா. நல்லா இருக்கு. சரி நீவா இருக்கு. போட்டுக்க. நீங்க அது டைப் போடுற பெருத்த அவமானம். நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. உட்கார்ப்பா. ஏன் பண்ணிக்கிற? உட்கார்ப்பா. ஏன் உட்கார். ஏன் மூஞ்சி மறைக்க அதுக்கு தான் சொன்னேன். சூப்பரா பார்ட் 2. நல்லா எடுத்து கொட்டிங்க ஷெஃப். நல்லா சாப்பிடுங்க, தெம்பாருங்க. மடியில உட்கார்ந்து இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எந்திரிச்சா விடு. என்னடா இருமுறாரு? என்னடா பண்ணீங்க? பாசமாடா. நல்லா இருக்கடா வேலை செஃப். एक्चुअली இந்த மூணு டீம்ல நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா இது செய்யறது ரொம்ப கஷ்டம். நானே இத சொல்றேன். ஆனா எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிடும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா போர்க்கும் ஒர்க்கேத்த பாஸ்தாவும் ஒரு பக்காவான காம்பினேஷன். அதே மாதிரி நீங்களும் அத சூப்பரா பண்ணிருக்கீங்க. அதான் நான் வாயில அதை எடுத்து வச்ச உடனே அந்த எண்ணெயும் அந்த உரப்பும் ஒண்ணா சேர்ந்து வந்துச்சு பாருங்க. அப்ப அந்த ஒர்க்கியத்தை யதார்த்தமா வேக வச்சீங்களா? ஆமா சொல்லுங்கடா.
வீதா நம்ம டைம்ல செட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இது போர் கூட சேர்ந்து டெக்ஸ்ட் நல்ல பிளெண்ட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க தான் வின்னரா? கூச்சமா இருக்கு. நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு கன்ஃபார்மா தெரியல. ஆனா கண்டிப்பா அது ஜிமினோட டீமா இருக்காது. லாஸ்டா வந்தவங்க காஃபி போடணுமா? காஃபி போடுறதுக்கு ரெடி ஆயிக்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இல்ல. அவசியம் நம்மள சமைக்கணுமா? அதை விட இப்போதைக்கு ஸ்பூன் எடுக்கிற. கொஞ்ச நேரம் சாப்பிடாம வயித்தை கட்டிக்க. ஹோட்டலோட ரூம் சர்வீஸை விட நான் பக்கவா சமைச்சிருக்கேன் தெரியுமா? இந்த அப்படி கீழே போட்டுருச்சு பாரு சாப்பாடு. அது வழங்குமா? வாயை திறந்துட்டாலும் அதே முதல்ல வழங்காது. எதனா ட்விஸ்ட் இருக்குதா? ஆமா. ஓ ஐயோ, ட்விஸ்ட் இருந்தா நமக்கு வழங்காது. சரிதான், நம்ம கடைசி போல. சரி, அந்த டெஸ்ட் எட தெரிஞ்சுக்கலாமா? ரெஃப் டீம் டேஸ்ட்ல 5, டெக்கரேஷன்ல 5, ஸ்பீட்ல 5, ஹைஜீன்ல 4.5, டோட்டலா 19.5. 95 டீம் டேஸ்ட்ல 5, டெக்கரேஷன்ல 5, ஸ்பீட்ல 4, ஹைஜீன்ல 4.5, டோட்டலா 18.5. பாக்ஸிங் டீம் டேஸ்ட்ல 4.5, டெக்கரேஷன்ல 5, ஸ்பீட்ல 4.5, ஹைஜீன்ல 4.5, டோட்டலா 18.5. ரெஃப் டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சூப்பரா இருக்கா. ஜெயிச்சல. நாளை வரை லாஸ்ட் பிளேஸ் கொண்டு வரல. 95 டீமும் பாக்ஸிங் டீமும் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு பார்த்து ஜெயிங்க. அவங்க 100 தடவை சமைக்க மாட்டாங்களாடா? நாங்க 4 பேருமே விளையாடுறோம். நான் முதல்ல போறேன். இவரை நான் முடிச்சு கட்டுறேன்டா. சரி போய்ட்டு வா. சுத்தமா மறணும். காஃபி போடணும். வேற இருக்கா? ஜங்குக்கு ஓடுறா. சரி மூடு. ஸ்டோன் பேப்பர் சிசர் சீக்கிரம் போடுங்கடா. -1. நீ சீக்கிரம் வச்சுக்க. இங்க பாரு. ஸ்டோன் பேப்பர் சிசர் -1. ஜெயிக்க இன்னும் போடுங்க. இருங்க இன்னொன்னு இருக்கு. ஜின்னு இந்த பக்கம் வாடா. ஜின்னு எச்ச பாத்திரம் கழுவணும். கழுவுவியா? ஐயா அத வேற ஞாபகப்படுத்துறானே. ஆண்டவா. சோன் முடிச்சு சார். -1. சேமா இருக்கு. சோன் முடிச்சு சார். -1. ஆண்டவா, எங்கள் மீது கருணை இருந்தால் அவர்களுக்கு தீங்கு செய்வாயாக. சரி, நம்ம சாப்பாடு சாப்பிடலாமா? நம்ம செஞ்சது. ஓகே. இந்தாங்கடா, இந்த சாப்பாடு நீங்க வச்சுக்கங்க. நீங்க எழுதி கொடுங்க. சாப்பாடு மட்டும் இந்த இத நீ வச்சுக்கோ. என்ன ஆல்ரெடி வாயை வச்சிட்டு தர. புதுசா தாடா. கண்டுபிடிச்சிட்டியா? சரி, இந்த ஆயில் பாஸ்தா செமையா இருக்குல்லடா. பேசாம தின்னு. சமைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டமானது. பொதுவா ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டேன்னா சாப்பாடு டேஸ்டா இருக்கு, டெலிஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட காசே கொடுப்பேன். இப்படி ஒரு சாப்பாடு பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் காசு கொடுப்பேன். அவ்வளவு நல்ல மனசு எனக்கு இருக்கு. இப்படி திங்கிறத பண்ணது நான் எனக்கு காசு கொடுவேன். நான் சாப்பிட்றப்ப யாருக்கும் எதுவும் தர மாட்டேன். எல்லா சாப்பாடுமே நல்லா இருக்கு. இது ரொம்ப உரப்பா இருக்கு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பண்ணதே நான் தான். சூப்பர். நல்லா தான் சமைச்சிருக்கேன். திங்க விட மாட்டானே. சுகாடே, தள்ள வண்டியில ஸ்டேக் கடை போடலாமா? இது நல்லா இருக்குதே. நல்லா இருக்கடியா? இது சாப்பிடு. இது ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடு. சூப்பரா சமைச்சு சொல்றதுக்கு கம்பீரமா அடிக்கிறான். ஐயாடா அம்மா, யார் தூக்க சொன்னா? இப்ப கை விளங்காம போயிடுச்சு. தூக்கிக்குதுடா. இறக்கி விடுங்கடா. அப்படி இல்லையே, முடியலன்னா சாவு. காஃபி போட போலாமா? நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரியே இருப்போம். எனக்கு ஒரு கப் காஃபி வேணும். உங்களுக்கு ஏன்டா காஃபி? கஸ்டமர் கேக்குற போட்டா போ. எனக்கு ஒரு ஐஸ்டு black காஃபி. எனக்கு கோலால கொஞ்சம் ஐஸ் போட்டு கொடுங்க. எனக்கு டச் காஃபி வேணும். நான் காஃபி வேணுமால? காஃபி மூஞ்சில வெந்நீர் கொண்டு போய் ஊத்து. ஒரு காஃபில நிறைய உப்பு கொட்டிடலாம். சரியா? ஒரே ஒரு காஃபில மட்டும் கொட்டலாம், இல்ல மாட்டிப்போம். சுகாக்கு ஒரு கோலா வேணுமா? அவனுக்கு கோலா கேக்குதா? இன்னைக்கு ஒரே டே பேசிட்டான், அதனால அவனுக்கு உப்பை போட்டுற வேண்டியதான். இங்க உப்பே இல்ல. எனக்கு அது பிடிக்கல. இரு அவசரப்பட்டது பண்ணிடாத. நல்ல பண்ணி காஃபி போட கத்துக்கிட்டோம்ல, முதல்ல நல்ல பிள்ளை மாதிரி காஃபியை போடுவோம், அதுக்கு அப்புறமா கலக்கலாம். என்ன சத்தத்தையே காணோம்? சொல்லு. மாட்டி விட்டுருவியோ? சீச்சி, அந்த பழக்கெல்லாம் எனக்கு கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும்? 3 லெமனேடு. நான் அது கேட்கல, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதை ஒரு கப்பில் ஊத்து. இல்ல கரெக்டாக தானே போயிட்டு இருக்க. சொதப்பிடாது இல்ல? எல்லாம் மேல இருக்கானே, அவன் பார்த்துப்பான். லெமோனேட் எப்படி பண்ணணும்? காஃபி வருது. ஜிமின் போடா. குறகுற black காஃபி. உண்மையிலே இது நீ தான் பண்ணியா? ஆமா, நான் தான் பண்ணேன். நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அண்ணா கொஞ்சம் போதோ. இங்க இருக்கு, எடுத்துக்கோ. எதுக்கு இது வேஸ்டா? நம்ம புத்தியை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். வேணாம் சொல்றத கண்டுபிடிச்சிருவாங்கடா. வேணாம்டா. கண்டுபிடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். நீ மூடு. இந்த உப்பு. கொடுங்க. நன்றிண்ணே.
பேச்சாடா பேசுனா நீங்க இந்த சுகா நீங்க அவனை சும்மா விடக்கூடாது. கலக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணுமே கேள்றதா விடுறேன் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இரு நான் டேஸ்ட் பண்ணி வைக்கட்டா? குடு நான் டேஸ்ட் பண்றேன். உப்பே இல்லடா. அப்ப அப்படியே விட்டுரு. மாட்டிக்கிட்டோம்னா ஒண்ணு சொல்லிட்டு நான் ஓடிடுறேன். இப்ப கலக்க போற தெரியுதான். என்னைய போய் இந்த கிரைம்ல சேர்க்கிறியாடா? டெய்லி பிரைம் மெம்பர்ஸா இருந்து படம் பார்க்கறான் நம்மள விட்டுட்டு. அப்போ இந்த கிரைம் பண்றதுல தப்பு இல்ல. அதுவும் சரி குடிச்சு பார்க்கறேன். குடு. கரெக்டா இருக்கு. இத கொண்டு போய் வேண்டாம். குடுப்போ. இல்ல நீயே குடுப்போ. சரி விடு. லெமனேட் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குடா. டோட்டலா ஏன் ஸ்டைல்ல இருக்கு. உள்ள என்ன போட்ட? என்ன சொல்ற? எதை பத்தி பேசுற? இதுல கலந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். அது வெறும் கோலா தான். ஜேகே நீயே குடிச்சு பாரு. அதுல ஒண்ணுமே இல்ல. நல்லா தானே இருக்குது. ஜேகே அதுக்கு குறா. அதாவது போல சொல்றல அதுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குற. உப்பு போட்டுருக்கான். அடியில வெள்ளையா தூளா இருக்குது. எச்ச பாத்திர கழுவுறத வீடியோ எடுங்க. என்னடா உனக்கு தெரிஞ்சவங்க பேசுறாங்களா? போடவே இல்ல. தேங்க பாத்திரம்லாம் நீயே கழுவிடுப்பா. நீ தான் வேகமா எல்லாத்தையும் பண்ற ஆளு. நீ பாதி கழுவு நான் பாதி கழுவுறேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். வேஸ்டா போன சாப்பாடுலாம் எங்க போய் கொட்டுறது? இங்க ஒண்ணுமே தெரியல. இந்த பக்கம் இருக்கு. சார் இது வேலை பார்க்கறது பார்த்தா ஜாலியா இருக்கு. உனக்கு மட்டுமா? எனக்கு நினைக்கிற மாதிரி இல்ல. பாத்திரம்லாம் கம்மியா தான் இருக்கு. ஈஸியா கழுவி முடிச்சிடலாம். என்னது கம்மியா இருக்குதா? என்னடா உளற? கண்ணுக்கின்னு போட்டா ஆயிடுச்சா? எவ்வளவு இருக்குது? எப்படி கழுவி முடிக்கிறது? இங்க பாரு இந்த மாதிரி வச்சு தூக்கி போட்டுரு. ஈஸியா வேலை முடிச்சு போயிரும். சீக்கிரம் வீடு போய் சேரலாம். அப்ப பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஏன் நீ முதல்ல பின்னாடி பார்க்கவே இல்ல? ராத்திரி ஆயிடும் போல. இருங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, நம்ம கிட்ட ட்விட்டர்லயே அக்கௌண்ட் இருக்கு. நீங்களும் ட்விட்டர் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த அக்கௌண்ட்டை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இப்பவே போய் ஃபாலோ பண்ணுங்க. பாய்.